பார்க்க முழுங்குதான். யார்கிட்ட போய் சொல்லுங்க அநியாயத்தை. இன்னொரு தடவை கால் விட்டு தம்பி. நெஞ்சமே உனக்குத்தான் சரி சரி பாப்பா. என்னடா ஐயா என்ன வேணும்? தள்ளி அங்க தள்ளிடு. நீ அங்க தள்ளிடு. இருக்கா கிரியோஸ் நடந்திருக்கா? பயாப்சிக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஆயுளுக்கு கண்டமில்லை. தைரியமாக இருக்கலாம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் ஒன்று முருகா வா மகளே. இந்த தலைவலி சாதாரண மன அழுத்தத்தாலும் நரம்பியலாலும் பாதிக்கப்பட்டது. அதனால தலையில எந்த பாதிப்பு இல்லை. இது படிப்படியா நின்றும். நீ மன தைரியமாயிரு. இந்த கடனை தீர்த்து தரேன். என் பணத்தை கொண்டு வீட்டில் வை. கோடியா குமியும் போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில். உள்ளத்தில் வீடு கட்டி பொன்னேவன் தொட்டில் கட்டி சின்ன பிள்ளை போலே உன்னை தானாட்டவா. நீங்க நாகர்கோவில் இல்லையா? யார் சொன்னா நாகர்கோவில்? நீங்க வள்ளியூர் எல்லை தானே? போய் சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. சிக்கல பக்கல கொக்கல அங்க போயிருங்க. நாகர்கோவில் எல்லை தன்னுடைய தொழில் கடன்கள் வேதனையை பற்றி கேட்டு வந்தது. வாப்பா வா. நீ என்ன தொழில்ப்பா? சரி கால் வந்துட்டு வரலாம். நீ வந்து முன்னாள் யாரெல்லாம் வந்திருக்கியே? யார் அது? பெண் தேவதையா? அப்படி ஓ தூய தமிழில் சொல்கிறாயாப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னப்பா யாருக்காவது எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் எதுவும் போட்டு விட்டுருக்கியா? உன்னுடைய வண்டி டாக்குமெண்ட் யாருக்கும் எழுதி கொடுத்துருக்கீங்களா? கடனுக்காக எதுவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? முடிஞ்சிட்டு கம்ப்ளீட் ஆயிடுதா? அது இருக்காலாம் கையில் வந்தாச்சா? கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். இந்தியாவை விட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. அப்படி எதுவும் கற்பனை பண்ணிக்கிட வேண்டாம். யாரும் சொல்லி கேட்டு போனால் அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். இப்போ உனக்கு 9 மாதங்களில் உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய வழியும் தரேன். புதுமையாக இனி ஒரு வாகனமும் உனக்கு தரேன். வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னடா வேணும்? உன் பிள்ளைக்கு நான் தான் ஒரு பாட்டு பண்ண, நீ கவனிக்கலையே. உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்றே ஒன்று தட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாளாட்டவான்னு பாடினேன். உன் பிள்ளைக்கு வேலை இந்த வருஷம் கிடைச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயில் தர்ம கட்டளைக்கு கொண்டு வந்து கொடு. நீ வெற்றி அடைவாய். புதிய வீடும் கட்டி புனிதமாக வாழ்வாய். வா மகளே. கண்ண முடிக்கா. பக்கத்துல வா பக்கத்துல வா. என்ன செய்து உனக்கு? அங்க தள்ளியிருப்பா. கண்ண முடிக்கா மகளே. என்னையை மட்டும் நினைச்சுக்காமா. உன் விரல மிதிக்கும் பாரு, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கா பார்ப்போம். துவாலை என்னும் ஒரு நோய். மென்சஸ் பீரியட் வர்றது மாதிரி எனி டைம் அதிகமான போக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய மருந்துகள் சாப்பிட்டு உள்ள கேன்சர் வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு. அந்த நோய் இல்லை. நிப்பாடி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துக்கடா தம்பி. நீ உட்காந்துக்க. இந்த விரலை பிடிச்சுக்கோ. சிக்கனு பிடி. கண்ணை முடிக்கா. நெல் இந்த அப்படி படிப்படியா நின்றும் 3 முறை என்னை பார்க்கவா. சந்தோஷமாயிருவீங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருவீங்க. ஓடுங்க. சாப்பிடாம மட்டும் தான் போகக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்று இல்லை. காலன்டோட செல்லா மோய் சுழமான சாமி எங்க இருக்காரு? எதுவும் குடாய் கடாய் வெட்ட வேண்டியிருக்கேன். பண்ணி இனி வெட்ட வேண்டியிருக்கேன். சேவை அளவில் இருக்க வேண்டியிருக்கேன். அது வேண்டதுனால தான் குறையில்லாமல் செஞ்சுருங்க. ஏன்னா அந்த சாமி உங்களுக்கு கூட வரார். சரி கும்பிடுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. சந்தோஷமா
அக்கா நீ நல்ல சாமி கும்பிடலையாம்ல கால் வந்துட்டு வா. பகவதி அம்மா எங்க இருக்கா? மண்டைக்காட்டு பகவதி போவீங்களாங்க? எவ்வளோ தானே போகல இப்போ இடையில ஏன் போகல? மனது கேட்கலையா? இடையில ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு உடல் எதுவும் பாதிப்பு வந்துச்சா? பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள தெய்வம் வந்து வெளிப்படையா வரல. அதனால வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனையும், குடும்பத்தில் தொழில் பார்க்க முடியாத கடன்களும், உறவினர்களுக்குள்ள பகையும் வந்து சேர்ந்திருக்கு. உண்மையா? அதுல இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தலையிட்டு ஆடும். தேவையில்லாத வார்த்தைகள் நடமாடும். இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து உங்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? 2 பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துரும். சந்தோஷமா இருக்கும். அடுத்த உத்தரவுல பிள்ளைய வந்து கேட்டுக்கலாம். ஆம்பளை பையன் பிறப்பான். ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு போயிட்டான். சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி கால் விட்டு வாடா தம்பி. நல்லா இருக்கியா? அப்படியாடா? ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. உட்கார். என்ன பேருடா? 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும் உனக்கு? தொழில் ஒண்ணு, தம்பி கால் வந்துட்டு வா. வந்துட்டு அப்படி கண்ண மூடி உட்காரு. சொல்லாலே விளக்க முடியல, அதை சொல்லாமலும் எனக்கு முடியல. உட்கார். சொல்லையிலே கண்ண மூடி உட்கார் தம்பி. நல்ல மனதை நினைச்சுக்காடா. என்னன்னு பாக்குறேன்? உன் தம்பி குடும்பத்துக்கும் உனக்கும் மாறுபட்ட குணமுடையவனாக இருக்கான். 1 சைக்காட்டிக் சம்பந்தமான மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமை அவனுடைய உள்மனதுக்குள்ளேயே பாதிப்பு அடையிருக்கு. ஒருவருடைய நட்பால அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலைகளால் அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்து விடுமா, அல்லது அவனால குடும்பத்துக்கு எதுவும் இழிவு வந்து விடுமா என்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை சீர்படுத்தி வெற்றியாகி தரணும். இருக்கு. நான் சொல்றதுதான் உண்மை. கால் சொல்லலாம். நீ அவனை விட்டு விலகிடுவியா? விலக மாட்டியோ? அவனை குடும்பத்தோடு இணைச்சி மனநிறைவா வாழ வச்சா போதுமா? அவருடைய மனநிலைகளை பத்தி நான் பேசுறேன், நீ அவன் உடல்நிலையை பத்தி நீ பேசுற. நார்மலான நிலைகளுக்கு வர வைக்கிறேன். அவனுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கு. தெளிவு பண்ணி தரேன். 1.25 வருத்தமா அவருடைய தொழில மன வருத்தம் இருக்கு. கால் விட்டு வரலாம். பகவதி அம்மை வாராட எங்க இருக்கான்னு கேட்போம். தாய் சிவன். சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. உன் குடும்பம் உன் எண்ணம் நிறைவேறும். இறைவா எல்லாம் நலமாகும். கால் விட்டு போயிட்டு வரலாம். என் பொண்டாட்டி கிடைப்பாளா வேற பொண்டாட்டி கிடைப்பாளா? பொண்டாட்டி எங்க இருக்கப்போ? தம்பி 3:30 என்னைய பார்த்து போ. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ. இதே கேள்விக்கு இன்னொருத்தர் இருக்கானே, யார் அவன்? நல்ல பையன். உன் மனைவி எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். உன் மனைவி திரும்பி வாரம்னு சொல்றாப்பா, ஏற்றுக்கலாமா? பிரிவு இல்லாம சேர்த்து வச்சா போதும்ல. கண்ண முடிக்க இந்தா குடும்பம் ஒற்றையோடு என்னை வந்து பார்க்க வருவேன். வேற என்ன வேணும்? அந்த வழக்கு முடிய 3 மாசம் ஆகும். ஓகே சரியாகி தரேன். ஓகே பாப்பா மனைவியை பத்தி கேட்க வந்தவன் கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரியாகலை. அவளை வேண்டாம்னு சொல்லிடு. என்ன வரலாம். அவன் அவன் உடல்நிலையை பற்றி மனதுக்குள்ள ஒரு சின்ன ஐயப்பாடு வச்சிருக்கான். யாரு? மனைவி.
ஆனாலும் இவனுக்கும் நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இப்ப அவன் வேணுமா உனக்கு? இந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. வெட்டியாக்கி தரேன். கடன்கள தீர்த்து தொழிலும் உருவாக்கி தரேன் இப்போ. சரி ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி திருச்சி. அதான் திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி. அதுக்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வந்துச்சு தெரியுமா? சிராப்பள்ளி என்றால் செல்வம் என்பது அர்த்தம். செல்வ கணக்குகளை பள்ளி கொண்டு வைத்திருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கொள்ள இடம்தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்றோம். இப்பவும் நம்ம ஊர்ல நாட்டாம பொருளாளர் வச்சிருப்போம். பொருளாளருக்கு சிராப்பள்ளின்னு கேட்போம். சொல்லுவோம்ல? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டீங்க? நான் சொல்லலாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை, ஒரு பொருளாளர் அப்படிம்பாங்க. சிராப்பள்ளி யாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதான். சிராப்பள்ளி என்றால் செல்வ சேர்ப்பு என்பது பொருள். செல்வத்தை காப்பவன் என்பது பொருள். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. என்னப்பா பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளமாக ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சம் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். அதனால இப்பொழுதைக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ள திருமண காலங்கள் கூடிரும். இப்ப இருக்கிறதுல சிவபெருமானுடைய தனுசு நாகதோஷம் இருக்கு. அது சம்பந்தமான தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு வந்துருவீங்க. வேற என்ன வேணும்? நடத்தி தந்துருந்தேன். சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வெற்றியாகி வேலைக்கு மட்டும் 1 மாதம் கழிச்சு போயிட்டான். கருப்பசாமிக்கு அதே மாதிரி பிள்ளையின் வாழ்க்கையை கேட்டு வந்தவங்க யாருப்பா? சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி. அவரே வராங்க. ஏய் என்ன பிள்ளைக்கு என்னச்சு? கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விடல, ஏற்றுக்கிட மாட்டேன். போனதை விட்டுற வேண்டியதானே, ஏன்பா வேணும்? சரியா இருக்குன்னு நான் சொல்லிட்டோம்னா அப்போ விட்டுருவியா நீ? கால் வந்துட்டு வரலாம். கண்ணபடி உட்கார பாப்போம். இந்த வருஷத்துல நிலையான வேலையும் கிடைக்கும், மனக்கோலமான வாழ்க்கையும் அமையும். எல்லாம் ஜெயிச்சு தரேன். பணம் பெருகும். இந்த கடனை தேத்து தரேன். இந்த கனியை வாங்கிக்கா. கருப்பசாமி என்ன கும்பிட்டுக்கா, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு என்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிருக்கு, அதை வெற்றியாகி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா தம்பி பணம் நஷ்டம்? காலில் வந்துட்டு வா. ஜெய் ஜெய் ஜெய். பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குடா? கண்ண முடிக்கா. 1.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழில கடன் வாங்கி கடன் கொடுத்து மன வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்க. உண்மையா? நீ கொடுத்த டாக்குமெண்டவே மீட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல அடுத்த உனக்கு பணம் தரணும்னு தொங்குன்னு தொங்கி பார்க்க ஒருத்தனும் தரமாட்டுக்கான். கால் வந்துட்டு வா. முருகா வாங்கிடலாமா? வரலாம் வா. இந்தா உன் பணத்தெல்லாம் வர வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சந்தோஷமா ஒரு நல்ல குழந்தையை பெற்று என்னை காண்பாய். கருப்பசாமிக்கு முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு. வீடு சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வீடு இடம் சம்பந்தமாக வாயா. கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். அதுக்கு முன்னால ஒரு கேள்வி இருக்கு, அதை கேட்டு கொடுக்கணும். நம்ம தங்க நகைகள்லாம் எங்க இருக்குப்பா வீட்டுல? என்னாச்சுடா? ஏன்டா புடுங்கனா? ஏமாத்திட்டான். நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் ஏமாந்த? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். கால் வந்துட்டு வா.
உணர்ச்சி வசப்படாத, அமைதியா வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால மூச்சு திணறல் வரக்கூடிய அளவுக்கு உழைச்ச சொத்தெல்லாம் வேஸ்டா போச்சு. அதே மாதிரி இப்ப இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பமும் வில்லங்கமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல உனக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். நீ இழந்த பொன்னகையெல்லாம் வந்துரும்னு உத்தரவாயிடுது. அவனை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால் நிறுத்த சட்டப்படி வாங்கி தரேன்டா. கால் விட்டுவா. வா உட்கார். ஒரு தர்கா வருதே, எங்க இருக்குடா? நான் சொல்ற மாதிரி ஒன்று செய்வியா? நாகூருக்கு ஒரு வேண்டுதலை போடு, அதுல ஒரு வெற்றி இருக்கு. ஏன் எதுக்குன்னு பின்னால உணர்த்துறேன். கர்மசாமிக்கு ஜெயிச்சு வா மகனே, ஆனந்தமா வா. இந்த பணம் வேணும்ல, சாப்பிட்டு போ, அறவுரையா பேராத, ஓதரப்பட்டு உட்கார். கர்மசாமி, என்னுடைய தொழில்லாம் தடையா இருக்கு, அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். செந்தாழம் பூவில் பந்தாட்டம் தென்றல் என் மீது மோதுதம்மா. நல்ல பாட்டா? நல்ல நல்ல யாரு அது? யாருன்னு கேட்கணுமே. அப்படியா? யாருடைய குடும்பத்துல முன்னோர்கள்ல பரிதாபமா இறந்தது யாரு? உங்கள யாருக்கா இருக்காங்களா? பரிதாபமாக இறந்தது ஒரு ஆத்மா வருது. சரிக்கா? உட்கார்ந்து வந்துட்டோம். முன்னால உட்கார்ந்துருவதற்கு அல்ல. யார் அது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. அந்த எல்லையில கம்மா கரையில நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கலாம். அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழில மனவேதனையும் நஷ்டங்களும் போட்டி பொறாமையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்கு. இந்த தொழிலையும் நடத்தணும், உன் கடன்களையும் நான் தீர்க்கணும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இந்தா இந்த தொழில் சாலையில கொண்டு போய் இந்த கனியையும் விபூதியும் வை, தொழில் தொடங்கும், கடன் தீரும். வெற்றியாக்கி தர மகனே. கால் வந்துட்டு வரலாம். என்னடா பிள்ளை எங்கடா இருக்கு உன் பிள்ளை? தம்பி, உன் பிள்ளை எங்க இருக்கு? எத்தனை வயசு? என்ன பேரு? சாம். சியாம். ஷாம். எத்தனை படிச்சிருக்காரு? அப்படியா? சண்டை போட்டியா? ஏன் போட்ட? நீ உங்க அப்பா சொல்ல வச்சு கேட்டியால? என்னையும் கேட்ட. 30 வயசுக்கு மேல தானே கேட்டிருப்ப, அதுக்கு மேல கேட்கல. கால் வந்து ஒரே சொலக்கு. போலீஸ் வழக்கு ஒண்ணு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குடா. வந்துருச்சா? அந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மகன் சூசைட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல உண்டு. அவன் இப்போ சென்னை மாநகர்ல இருந்து ஆந்திராவுக்கு போக்குவரத்துல உட்கார்ந்து இருக்கான். அவனை வீட்டுக்கு வர வைக்கணும்னா 1.25 மாதம் ஆகும். அதுக்கு இடையில அவன் இங்க வர வேண்டாம். புரியுதா? அவன் அடுத்த 1.25 மாதம் கழித்து வருகிற பொழுது சுபிட்சமான பிள்ளையாகவும் குடும்ப விருத்தி உடையவனாகவும் வந்து சேர்வான். கால் ஒன்றுவான். அவனுடைய போக்கிற்கு காரணம் அவனுடைய நட்புகள் தான் காரணம். என்ன? அதுல ரெண்டுமே உண்டு. ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. வெற்றியாக்கி தரேன், வர வச்சு தரேன். போய் உட்கார். கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டையா ஊரணி? என்ன ஊரு? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு சார்? அவுட்டர்ல இருக்கு. சரி. கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக வரலாம். வெண்ணி வேணும் குடிக்க. தடுமாற்றம் இல்லாம தாங்க.
வாமா, என்னம்மா வேணும்? ஒரு பிள்ளையினுடைய ராசிப்படி நீங்க ரொம்ப கடன்பட்டு சொத்துக்களை இழந்து வேதனைப்பட்டிருப்பீங்க. இப்போ உனக்கு நல்ல டைம் வந்தாச்சு. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்தால், பணமும் கிடைக்கும், நல்ல குணமும் கிடைக்கும். இந்தா வெட்டி உண்டு தீர்த்து தாரேன் போ. அடுத்து பேசுவோம். அது நேரம் வந்துரும். அதே புதுக்கோட்டை எல்லை எனக்கு தொழிலும் நல்லா வரணும். எனக்கு சாமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுத்துக்காக. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஆ? புரியல. பிரிஞ்சிருக்காரா? வா முன்னால வா. இன்னொரு தடவை கால் வந்துடா. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து குறி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்தானத்துல உண்மையா உட்கார்ந்தவனுக்கு தான் இந்த வேதனை தெரியும். அத விளையாட்டா நினைக்கிறவன் சாதாரணமா விளையாடிட்டு போயிருவான். உனக்கு உன்னுடைய சாமி ஐயனாரு உனக்கு துணை குடுப்பாரா? அப்படின்னு நான் கேட்டேன். ஐயனாருடைய பார்வை உனக்கு உண்டு. குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வம் உன் உள்ளத்துல கொஞ்சம் தோண வைக்கும். அதனால அந்த தெய்வத்த நினைச்சு நீ குடுக்கிற விபூதி பலனுடையதாக இருக்கும். ஐப்பசி மாதத்துல இருந்து அந்த ஜென்மம் கிடைக்கும். நல்லா இருப்பப்பா. உடல்நிலையை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். அந்த இதயத்துல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சரிதானா? அதனால தை மாதம் வரை பொறுமையாக இரு. கன்ஃபார்மான முடிவை நான் குடுத்து விட்டுருவேன். நல்ல பிறப்பு. கால் வந்துட்டு வா. மாமியாடுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மாமியாடுக்கு ஒரு சேதி அத மதிச்சு நடந்த. என்ன பாட்டு இப்படி பாடுதேன்? அப்படித்தானே ஆவலாதி வந்திருக்கு. உட்காருங்க. இங்கமே இப்போ நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை என்ன செய்யணும்? உனக்கு வேணும்னு முடிப்புமா வேண்டாம்னு முடிப்புமா? ஒரே முடிவு. கண்ண முடிக்கா. எந்த விளக்கத்தையும் வரலாற்றையும் சொல்லி நடக்க போறது ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு உன்னை திசை திருப்பிட்டாங்க. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா எழுதுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு வெற்றி ஆக்கி தரேன். போயிட்டு வா. பக்கத்துல வாடி. இந்தா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சரி. மதுரை மாநகர் பிள்ளைக்கு தந்தை ஒருவன். இன்ஜினியர் வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். இன்ஜினியர் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா? என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காப்பா. 6 வருஷ காலமா பாக்குற தொழில மன வருத்தமும் கடனும் தான் வந்து சேர்ந்திருக்கு. இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால இன்னொருத்தருடைய உரிமையை வச்சு கூட கொஞ்சம் நம்ம பணம் வாங்கி கடனை அடைச்சுக்கலாம்னு சில நண்பர்களால உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் உனக்கு தடையா போயிடுது. ஆனா உன் கடத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்னா கால் வந்துட்டு வரலாம். ஒரு காப்பி இந்தாடா தம்பி, தொடர்ந்து என்னைய பிடிச்சுக்கா. உன் கடனை தீர்க்கிறதுக்கு நிறைய தொழிலை தாரேன். கடன் வாங்கி கடன் அடைக்காம தொழில் முன்னேற்றத்துல கடன் அடைச்சிரு. 6 மாதம் டைம் சுபிட்சமா ஆகி தரடா. நல்லா இரு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஏக்கா மதுரையா பொய்யா? எந்த ஊரி? நீங்க கள்ளிக்குடினா திருமங்கலம், சிவகாசி, கள்ளிக்குடி.
நீங்க அங்க உட்காருங்க, வாரேன். மதுரையிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், தன்னுடைய பிள்ளை பிரிவை பத்தி கேட்டு வந்தவர்கள். பிள்ளை பிரிஞ்சிருக்காப்பா, எங்க இருக்கு? பிள்ளை இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? மதுரை மட்டுமே வாங்க, தேவையில்லாம எல்லாரும் வந்து நிக்க வேண்டாம். இன்னொரு தரம் உன் பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். தேவையில்லாத நட்பு. அந்த தேவையில்லாத நட்பால தன்னுடைய கேரக்டரை மாறி பெற்றோர்களை துரத்துகின்ற மனநிலைகளை பெற்றார். ஆனால் அந்த மனநிலைகளை மாற்றி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தா போதுங்களா? கால் சேர்த்துவோம். இந்தாப்பா, உன் பிள்ளை உன்னைய கூப்பிடும், இணைந்து வாழ்வீர்கள். எஸ், நல்லா அடுத்து பேசுவோம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? என்னப்பா பிள்ளை, என்னாச்சு? கால் வந்துட்டோம்லாம். ஆரோடும் நீரோடும் வாப்பா. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடல்ல ஒரு சில குறைகள் இருக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேண்டுதலைக்கு உட்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். தைப்பூசத்துக்கு பிறகு திருமண காலங்கள் கூடும், எந்த தடையும் இருக்காது. இந்த கடனையும் தீர்த்து அந்த திருமணத்தையும் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா, வேலையும் கிடைக்கும், வெற்றியான திருமணமும் நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்துறேன். சந்தோஷமா. அடுத்து கருப்பசாமி, என் பிள்ளை வாழ்க்கை ஒன்று சேர்ந்து நல்ல வாழணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்கா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு. வா மகளே வா. எங்கம்மா இருக்கு உன் பிள்ளைகளே? வெளியிலன்னா எங்க? உன் பிள்ளை எங்க இருக்கு? உனக்கு எந்த ஊரு? உனக்கு எந்த ஊரு? எந்த ஊர்? மதுரையில் கிடையாது. நீ அருப்புக்கோட்டையிலிருந்து காரைக்குடி போற ரூட்ல பார்த்திபனூர் உனக்கு. சரிண்ணா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, உட்காந்துருக்கேன். மதுரை மாநகர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள் அப்படி சொல்லுது. யாருமா பொம்பளை? நீ எந்த ஊருமா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். நான் இவ்வளவு தூரம் கத்துனது பூரா வேஸ்ட் போலுக்க. உட்காரலாம். சரி, உன் பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்துருதேன், இழந்த பணத்தையும் மீடி தந்துருதேன். வேற என்ன வேணும்? நகையை மட்டும் வாங்கி தருது கொஞ்சம் கஷ்டமா இருக்க. இந்தா நகையை வாங்கி தரேன், வெற்றி. பொறுமையாயிரு, எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். இந்த கனியை கொண்டு வை, எவரம் பெருகும், ஐஸ்வர்யம் போட்டு வா. நீதிமன்றத்தை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்காப்பா? உங்களுக்கு எந்த ஊரு? மதுரையா? சொத்து பிரச்சனையா? கால் வரலாம். கதையா ஓடுதடா. கொட்டாம்பட்டி ரோட்டிலே. மதுரை மேலூர் பகுதி யார் இருக்கா? மேலூர், மதுரை மேலூர். மேலூரா? எந்த இடம்னே? மேலூர் பக்கம். நிப்பாட்டு.
கால் வந்துட்டு வா. இந்தாம்மா உங்க சொத்து பிரச்சனைய முடிச்சு தாரேன். இன்னும் 1 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. இந்த பணம் தந்திருக்கேன். நீ அட்வான்ஸோட வா என்னைய பாக்க. போயிட்டு வா. வாப்பா கால் வந்துட்டு வரலாம்.